கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த பயமோ எந்த வேதனைகளோ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று. பிரியமானவர்களே, தீய மனுஷர்களால் வருகிற பயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்தை கொண்டு வரும். ஒருபோதும் மனுஷர்களுக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்ந்தால் போதுமானது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தீய மனிதர்களை குறித்ததான பயம், தேவையில்லாத பயம் வாழ்க்கையிலே வேதனைகளை கொண்டு வருகிறது. நாம் ஒருபோதும் சத்ருவுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. பயத்தை கொண்டு வருகிறது சத்ரு. நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 64 சங்கீதம் 1 வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சத்ரு பயத்தை கொடுக்கிறான், பிசாசு பயத்தை கொடுக்கிறான், தேவையில்லாத பயத்தை இருதயத்தில் விதைக்கிறான். பிரியமானவர்களே, நாம் பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சத்ரு நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருவான் என்றால் அதற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கொண்டு கடிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மரண பயம், டாக்டர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் அதை குறித்ததான பயம், நம்முடைய வாழ்க்கையிலே நம் இருப்போமோ ஜீவனோடு வாழ்வோமோ என்ற பயம், மரண பயம், அது ஒரு அடிமைத்தனம். பிசாசானவன் அநேகருடைய வாழ்க்கையிலே பயத்தை கொடுத்து அடிமையிலே வைத்திருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே நம் பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் கொடுக்கிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், உதவி செய்கிறவர், அவருடைய வலதுகரத்தில் வைத்து நம்மை தாங்குகிறவர், அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்தினால் நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களை குறித்ததான பயம் நம்மை விட்டு விலக வேண்டும். நீ பயப்படாதே என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்ததான பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வரும் என்றால் அநேக பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும். சத்ரு நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை களைகளை விதைப்பான். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு ஒவ்வொரு நாளும் பலனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை பலப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, தீய மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் பேசிய வீண் வார்த்தைகளை குறித்து பயப்படாதபடிக்கு, பயமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. பிசாசானவுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி விடுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுகிற காரியங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்குகிறார். நமக்கு உதவி செய்கிறவர், சகாயம் பண்ணுகிறவர்,
எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். மனிதர்கள் உதவி செய்ய மறந்து போவார்கள், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை யாருமே இல்லாமல் திக்கற்றவர்களை நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பார், உங்களுக்கு சகாயராக இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பயப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை மரண பரியந்தம் வரை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலும் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தனிமையோடு கஷ்டப்படுகிறார்களோ, திக்கற்றவர்களாக இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய பரிபூர்ண நன்மையினால் நிரப்புவீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க பலந்தாங்கப்பா. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே பரிபூரண நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை உடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிற நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.